வணக்கம்ப்பா. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாக்கியலட்சுமி சமையல் அறையிலேருந்து இன்றைக்கி சிறுதானியத்தை வச்சு குழந்தைகளுக்கு ஹெல்த்தியான ஒரு லட்டு பார்க்க போகிறோம். எப்படி செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்பு கம்பு போடுறோம். இதை நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ இந்த பொரியுது, கலர் வீரிச்சு. இப்போ இந்த மாதிரி பொரியிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ ஒரு கப்பு வெள்ளைச்சோளம் போடுறோம். இது எல்லாம் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்குவோம். அப்புறம் அரைக்கிறத பற்றி பார்ப்போம். அப்படியா? தெரியுதா? இதுதான் பதம். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். அடுத்து ஒரு கப்பு ஆளி விதை போட்டுக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சாப்பிட வேண்டிய ஒரு விதை. இது வந்து டெய்லி இந்த விதை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இது வந்து ரொம்ப வறுக்கக்கூடாது. இந்த விதையை நம்மளாம் அழிஞ்சிடும். ஒரு கப்பு கடலைப்பருப்பு போடுறோம். சிரிக்க 2 ஏலக்காய் போட்டுக்குவோம். எல்லாம் வறுத்தாச்சு. இதை பவுடர் பண்ணிக்குவோம்ப்பா. பவுடர் பண்ணிவிட்டு லட்டு எப்படி செய்யணுங்கிறத பார்ப்போம். பால் வச்சுருவோம். பதம் அப்படின்னு பார்த்தா இதுக்கு பிஸ்கு பதம் இருந்தால் போதும். ரொம்பலாம் தண்ணி வேண்டாம். ஒரு கப்பு வெல்லத்துக்கு 1/4 கப்பு தண்ணி விட்டால் போதும். இது பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸ் வந்தால் போதும். பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள். இப்போ இதில் போட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டிக்குவோம். கட்டிப்படாமல் கிண்டிடுவோம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இது இப்படியே ஆற வச்சிடலாம். செஞ்சாச்சுமா. செஞ்சுட்டு இதை அப்படியே ஆற வச்சிடும். ஆற வச்சு லட்டு எப்படி பிடிக்கிறங்கிறத பார்ப்போம். கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு லட்டு பிடிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ லட்டுலாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம போட்டது கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டோம். ஆனால் பாருங்கள், இவ்வளோ லட்டு வந்துருச்சு. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சாப்பிடலாம். செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு அம்மாவோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அம்மாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அம்மாவோட வீடியோ பாருங்கள். அம்மாவுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோ நான் போடுறேம்மா.